Welcome to One Path Builders and Developers in Satyam Magic Meadows. உங்ககிட்ட வெறும் 5 லட்சம் இருந்தா போதும், நீங்களும் ஒரு பிரீமியம் வில்லா பிளாட் சொந்தக்காரராகலாம். அதுவும் தாம்பரத்துல. அட ஆமாங்க, நம் CMDA and RERA approved villa plots. இந்த சைட் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா GSTல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல டுவர்ட்ஸ் முடிச்சூர் ரோட்ல இருக்கு. நம்ம பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 200 மீட்டர் தான் இருக்கும். நம்ம ஒரு சைட் ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அப்படின்னா முக்கியமா ஒரு 3 விஷயத்துக்காக நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்குவோம். முதல் விஷயம், நம்ம இமீடியட்டா வீடு கட்டி போக முடியுமான்னு பார்ப்போம். ரெண்டாவது விஷயம், கட்டின வீட்டுக்கு வாடகை ஏதாவது வருதான்னு பார்ப்போம். இல்ல மூணாவது விஷயம், நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு அதை விற்கிறோம்னா நல்ல அப்ரிசியேஷனுக்கு நல்ல லாபமா போகுமான்னு பார்ப்போம். அந்த மாதிரி இந்த 3 விஷயத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ற சைட் தான் இந்த சைட்டு. ஒரு சதுரடி ரூபாய் 4699 முதல். முன்பணம் 5 லட்சம் மட்டுமே. 80% வங்கி கடன் வசதி செய்து தரப்படும். நம்ம இப்போ பொதுவாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம்னா கண்டிப்பாக ஒரு 5 விஷயம் மெயினாக பார்ப்போம். முதல் விஷயம், டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி பக்கத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கான்னு பார்ப்போம். ரெண்டாவது விஷயம், ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கான்னு பார்ப்போம். மூணாவது விஷயம், ஸ்கூல்ஸ் அண்ட் எஜுகேஷன் காலேஜஸ் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கான்னு பார்ப்போம். நாலாவது விஷயம், இங்கேருந்து பக்கத்தில் ஜாப்ஸ் வேலை வாய்ப்புக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போயிட்டு வர முடியுமான்னு பார்ப்போம். கடைசியாக 5வது விஷயம், என்டர்டைன்மெண்ட் இருக்கான்னு பார்ப்போம். இந்த 5 ஆஸ்பெக்ட்ஸும் இந்த சைட்டில் உங்களுக்கு பக்காவாக இருக்குது. 10 to 15 மினிட்ஸ் சரௌண்டிங்ஸில் இது எல்லாம் நான் சொல்கிறேன். டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த சைட்டுக்கு நம்ம கரெக்டாக ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்லேயே அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது. அவுட்டர் ரிங் ரோடு 1 கிலோமீட்டர் தான், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கு பக்கத்துலேயே அந்த சர்வீஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு இப்போ CMT ஆம்னி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, பிரைவேட் பஸ்லாம் நிற்கும் வெளியூர் போகிற பஸ், அந்த பஸ் ஸ்டாண்டு 1 கிலோமீட்டர்லேயே இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க கிளம்பாக்கம் ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுனா நீங்கள் அவுட்டர் ரிங் ரோடு சர்வீஸ் ரோட கனெக்ட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் 4.5 கிலோமீட்டரில் கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாப்லேயே போய் நின்றோம். உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ்ல போய் ரீச் ஆயிடலாம். நீங்க தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போறதுனாலும் சரி, GST ரோடு போறதுனாலும் சரி, உங்களுக்கு கரெக்டா 4.5 கிலோமீட்டர்ஸ். நீங்க எங்களுக்கு போர்டு இருந்தாலே பார்த்தாலே தெரியும். 4.5 கிலோமீட்டர்ஸ்ல நீங்க போயிடலாம். ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கூட உங்களுக்கு ஆகாது. நெக்ஸ்ட் இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்க ஸ்ரீபெரும்புத்தூர் மணிமங்கலம் ரோடு இருக்கு. இந்த ரோடு வழியா கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா நீங்க பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே பிடிச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க இந்த பக்கம் போயிடலாம். ஸோ ஒரக்கடம் அந்த மாதிரி நீங்க போகணும்னாலும் ஒரு 20 மினிட்ஸ்ல இங்க இருந்து ஒரக்கடம் ஜங்ஷனுக்கு நீங்க போயிடலாம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அங்க இருக்கு, நீங்க அந்த பக்கம் போயிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த பக்கம் போனாலும் கனெக்டிவிட்டி இருக்கு. அது போக நீங்க சிட்டிக்கு உள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு வழியா உங்களுக்கு பம்மல் போற வழியா இருக்கட்டும், இல்லை பொலிச்சலூர் வழியாக இருக்கட்டும், குரோம்பேட், பல்லாவரம் அப் டு மதுரவாயில் பைபாஸ் வரைக்கும் உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு வழியா எல்லா ரோட்டுக்கும் கோயம்பேடு எல்லாத்துக்குமே நீங்க உள்ள சர்வீஸ் ரோட்ல இருந்து கனெக்ட் பண்ணி நீங்க போய்க்கலாம். ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சைட் எல்லா விஷயமும் உங்களுக்கு கரெக்டாக பொருந்தி இருக்கு. இப்போ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் இங்கேருந்து 5 to 15 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிற வாக்கபிளாக இருக்கட்டும், இல்லை ஒரு பைக்கில் போயிட்டு வந்தால் கூட 5 to 15 மினிட்ஸில் நீங்கள் போகிற மாதிரி எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸும் பக்கத்திலே இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன், CBSE இன்டர்நேஷனல் சிலபஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் சான் அகாடமி ஸ்கூல் இருக்குது, ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, அப்துல் கலாம் ஓப்பன் பண்ணி வச்சது. நெக்ஸ்ட் ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு 15 20 ஸ்கூல் 15 மினிட்ஸில் நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் TMG ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்குது, தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, சாய்ராம் இன்ஸ்டியூட் இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர்ல பாத்தீங்கன்னா கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு பாரத் யூனிவர்சிட்டியில இருந்து எல்லாமே இருக்கு. உங்களுக்கு காலேஜஸும் பாத்தீங்கன்னா ஒரு 15 20 காலேஜ் ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸ்ல நீங்க ரீச் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நெக்ஸ்ட் விஷயம், மெயினான ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தா ஹாஸ்பிட்டல் பார்ப்போம். ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா இமீடியட்டா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம செக்அப் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைட் வந்து பக்காவா ஹாஸ்பிட்டல் எல்லாமே கனெக்டிங்ல இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ்ல அன்னையருள் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் ஒரு 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு GST ரோடு பக்கத்திலே இருக்கு. நெக்ஸ்ட் அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் சரௌண்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 ஹாஸ்பிட்டல் சுத்தி உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஒரு 15 நிமிஷத்துல நீங்க எல்லா ஹாஸ்பிட்டலுக்குமே ரீச் ஆயிடலாம். எல்லா விதமான ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி உங்களுக்கு இந்த சைட்ல இருந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த விஷயம், 4வது விஷயம் என்ன முக்கியமான விஷயம் பார்ப்போம்னா நம்ம எம்ப்ளாய்மெண்ட் பார்ப்போம். எம்ப்ளாய்மெண்ட் இப்போ நான் ஒரு வீடு வாங்குறேன், ஆஃபீஸ்க்கு 1 hour 1.5 hours டிராவல் பண்ணி போகணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. டிராவலிங்லேயே பாதி டைம் போயிடும். ஆனால் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கனெக்டிவிட்டியும் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சூட்டபிளாக இருக்கும். ஸோ இங்கே பெருங்குளத்தூர்ல பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் கேட்வேஸ் இருக்கு, அதில் சதர்லாண்ட், அக்சென்சர்ஸ் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அடுத்து L&T எக்ஸ்டான்ஷியா, மஹிரா சிட்டி, ஜோஹோ எல்லா கம்பெனியும் உங்களுக்கு வரிசையாக இருக்கு. SRM இன்ஸ்டியூட் இருக்கு. இந்த பக்கம் பண்ணீங்கன்னா ஒரக்கடம் இருக்கு. ஒரக்கடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 150 கம்பெனிஸ் இருக்கு. அதில் 1 லட்சம் எம்ப்ளாயி இருக்காங்க. நீங்க இந்த பக்கம் ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி சைடில் இல்லை எலக்ட்ரானிக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரக்கடம் ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஸோ இந்த பக்கம் திருமுடிவாக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கட்டும், இல்லை மெப்ஸா இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு இண்டஸ்ட்ரி சைடுன்னு ஸ்ரீபெரும்புத்தூர், இருங்காட்டுக்கோட்டை அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி சைடாக இருக்கட்டும், எல்லா பக்கமும் எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து 10 to 15 மினிட்ஸ்ல அதிகபட்சமாக ஒரு 30 மினிட்ஸ்ல நீங்கள் ரீச் ஆகிற மாதிரி தான் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே. இப்போ சைட்டுக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல பெரிய ஆர்ச் வந்துரும், செக்யூரிட்டி கேட் வந்துரும், நெக்ஸ்ட் சுத்தி காம்பவுண்ட் வால் சரௌண்டிங் வந்துரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து உள்ள தார் ரோட், பிளாக் டாப் ரோடு போட்டிருக்கோம். உங்களுக்கு 33 ஃபீட் ரோடு இருக்கு, 24 ஃபீட் ரோடு எல்லாம்.
ஸோ பிளாட்டோட சைஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கொயர்ல இருக்கு. 704 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 994 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சத்யம் மேஜிக் மெடோஸ் அப்படிங்கிறது சிஎம்டி அப்ரூவல். போன வருஷம் வாங்கின ஃப்ரெஷ் லேஅவுட், ஃப்ரெஷ் அப்ரூவ்டு, சிஎம்டி அப்ரூவ்டு, ரெரா அப்ரூவ்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம பேங்க் கூட டைப் பண்ணியிருக்கோம். மேஜராக ஒரு 5 பேங்க்ஸ் கூட டைப் பண்ணியிருக்கோம். லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறோம். அப் டு 80% வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்குறோம். இதோட பேங்க் என்னென்ன பேங்க்னு பார்த்தீங்கன்னா HDFC, IDBI, LIC, டாடா கேபிட்டல், எஸ் பேங்க் எல்லாத்துக்கூடயும் பண்ணியிருக்கோம். பேங்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5200 5500 வரைக்கும் இதுக்கு லோன் கொடுக்குறாங்க. அதுலேருந்து 80% கொடுக்குறாங்க. மினிமம் ஒரு பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 35-36 லட்சம் இருந்தால் நீங்கள் வாங்கிடலாம். அதுக்கு கையில் உங்கள்கிட்ட ஒரு 5 லட்சம் 6 லட்சம் ரெஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து இருந்துச்சுன்னா மீதி எல்லாமே நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த பிளாட் வந்து இமீடியட்டாக வீடு கட்டுற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இமீடியட்டாக வீடு கட்டணும்னா வில்லா டைப்பில் இது வில்லா பிளாட்ஸ்னு சொல்லுவோம். இதில் நீங்கள் வில்லா கட்டிடலாம், இல்லை நார்மல் வீடு கட்டுற மாதிரினாலும் கட்டிக்கலாம். நெக்ஸ்ட் அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா இதோட அப்ரிசியேஷன்ஸ் வேல்யூ நிறைய இருக்கும். இதுக்கு வந்து இங்கே கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குது. இது சிஎம்டி லிமிட், சிட்டி லிமிட்டுக்குள்ள வர்றதுனால இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இதோட ரேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ இதோட பிரைஸ் வந்து 4699 நம்ம லான்ச்சிங் பிரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது கொஞ்ச நாளைக்கு தான் அந்த ஆஃபர் இருக்கும். இதுக்கப்புறம் கண்டிப்பாக பிரைஸ் இன்க்ரீஸ் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் 1 இயர்லாம் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது 6000 அண்ட் எபோவ் போயிடும், கேரண்டீடாக போயிடும். ஏன்னா இந்த இடத்துல அவ்வளோ அப்ரிசியேஷன் இருக்குது, வேல்யூ இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலும் சரி, வீடு கட்டி போகிறதுனாலும் சரி, இல்லை ஒரு ரெண்டல் இன்கம் வரணுங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் பிளான் பண்ணலாம். சப்போஸ் இதை பற்றி உங்களுக்கு மோர் டீடைல்ஸ் வேணும்னா அதில் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கள் டீம் வந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரீ கேப் சைட் விசிட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவோம். நீங்கள் வந்து பார்த்துட்டு புக்கிங் பண்ணிக்கலாம். புக்கிங் அட்வான்ஸ் 1 lakh. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு வரவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது.